FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெலுங்குல வெளியான ஓஜி திரைப்படத்தை பத்தி தான். சாரி தே கால் மீ ஓஜி. இப்படி பில்டப் போட சொன்னாதான் இந்த படத்துக்கு மரியாதை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படமா தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. என்னதான் பேஸ் வாய்ஸ்ல நம்ம கத்தி ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தை பத்தி ஓபனிங் கொடுத்தாலும் இந்த படம் அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு ஆக்ஷன் திரைப்படமா தான் இருக்கு. முக்கியமா இந்த படத்துல நடிச்சிருக்கிற பவன் கல்யாண் ஒரு பஞ்ச் டயலாக் கூட பேசாம தன்னுடைய ஒட்டுமொத்த செய்கையிலேயே இந்த படத்தை மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, இந்த படம் பாத்தீங்கன்னாக்க 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. பவர் ஸ்டார் பவன் கல்யாண், அதாவது நம்ம ஆந்திர துணை முதலமைச்சர் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ரொம்பவே சிரமப்பட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 வருட காலம் இந்த படத்துடைய தயாரிப்பை மட்டும் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகளும் சிஜி காட்சிகளும் நிறைஞ்சு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஒரு பெரிய திரை பட்டாளமே நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரகாஷ் ராஜ், ஸ்ரேயா ரெட்டி, அர்ஜுன் தாஸ், அதுக்கப்புறம் வில்லனா நடிச்சிருக்கிற இம்ரான் ஹாஸ்மிக் என ஒரு பெரிய திரை பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சுஜித் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மனோஜ் பரமஹம்சா இந்த படத்தை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி இந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருமே மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் மற்றும் டெக்னீஷியன்ஸ்னால இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இவ்வளவு எதிர்பார்ப்பையும் இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்னு சொன்னா நம்பவே முடியாது. நிஜமாவே ஒரு தமிழ் படம் இயக்குனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இயக்குனர் சுஜித் இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1970ல ஜப்பான்ல டோக்கியோல சாமுராய் அப்படின்ற ஒரு இயக்கத்தோட சேர்ந்து இந்த நுட்பமான கலைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தன்னுடைய சிறு வயதிலிருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயில்றாரு பவன் கல்யாண். இதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது பின் நாட்கள்ல அவர் தன்னை ஒரு பெரிய டானா உருவாக்கிக்கிறாரு. அங்க நடக்கிற சில லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு அங்க ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிடுறாரு பவன் கல்யாண். அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு பவன் கல்யாண் ஒரு கப்பல் மூலமா மும்பைக்கு தப்ப முயற்சிக்கிறாரு. அப்படி அதே கப்பல்ல இன்னொருத்தரும் பயணிக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாள்ல ஜப்பான்ல சம்பாதிச்ச பணம், கோல்ட் பிஸ்கெட்ஸ் என எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வராரு பிரகாஷ் ராஜ். அப்படி வந்து இங்க ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், ஒரு புதிய ஹார்பரை உருவாக்கணும், அதன் மூலம் தன்னுடைய பிசினஸ டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோடு இந்தியாவை நோக்கி அவரும் அந்த கப்பல்ல பயணிக்கிறாரு. இப்படி கதை நகர்ந்துகிட்டு இருக்கும்போதுதான் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு ஆபத்து வருது. கடல் கொள்ளையர்கள் அந்த கப்பலை சூழ்ந்து அங்க வைக்கப்பட்டுள்ள தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடிக்க திட்டமிட்டு கப்பலுக்குள்ள இறங்கிடுறாங்க. பிரகாஷ் ராஜ ஒரு வழியா சுத்தி வளைச்சு அங்க இருக்க பொருட்களை எடுக்க திட்டமிடுறாங்க. அப்பதான் நம்ம படத்தோடைய ஹீரோ, அதாவது ஒரு இளமையான பருவத்துல உள்ள பவன் கல்யாண் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தும்சம் பண்றாரு. இத பார்த்த பிரகாஷ் ராஜ் ரொம்பவே மிரண்டு போறாரு. இப்படி கதை நகர்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் பிரகாஷ் ராஜோடைய ஹார்பருக்கு அனானிமஸா ஒரு கன்சைன்மெண்ட் வருது. அந்த கண்டெய்னர் லேண்ட் ஆனது பிறகுதான் படத்தோடைய கதை அப்படிங்கிறது துவங்குது. சரி, இந்த படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு ஆடியன்ஸ் மத்தியில அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா ஒரு ஆக்ஷன் பிளாக் திரைப்படம் அப்படின்னாலே அதுல நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் இருந்ததுனால கதை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க பவன் கல்யாணுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த படம் அவருடைய ரசிகர்களால மட்டும்தான் கொண்டாட முடியும். அதுதான் உண்மையும் கூட. இயக்குனர் சுஜித்துடைய இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது பவன் கல்யாண் மட்டும் இல்லாம ஆக்ஷன் சீரீஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இது இருக்கும். மற்றபடி வெகுஜனங்கள் போய் பார்க்கக்கூடிய இந்த படம் அப்படிங்கிறது உண்மையிலேயே முகம் சுளிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்துல வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்.
அதே குட் பேட் அக்லி திரைப்படத்தை அஜித்துக்கு பதிலா பவன் கல்யாணம் வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஹீரோ யார் தெரியுமா? அந்த ஹீரோ பாம்பேல என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஹீரோக்கான இமேஜ் என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லி அந்த படம் துவக்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அதையே சொல்லி முடிச்சாங்க. அதே தான் இந்த படத்துல பவன் கல்யாணுக்கும் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல வன்முறை காட்சிகள், அதாவது ஒரு தலை இல்லைங்க, 10 தலை சட்டு டட்டு டக்கு டக்குன்னு வந்து உழுவுது. அதெல்லாம் வந்து ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு அமளி துமளிக்கு நடுவுல ஒரு சின்ன லவ் ஸ்டோரி கொண்டு வராங்க பிரியங்கா மோகனை வச்சு. பவன் கல்யாணுக்கும் பிரியங்கா மோகனுக்குமான அந்த இன்டிமசிய ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருந்தாரு மனோஜ் பரமஹம்சா. ஓப்பனிங் மியூசிக்ல இருந்து அவர் போட்டிருந்த எல்லா பிஜிஎம்மும் ரிப்பீட்டட் பிஜிஎம்மே கிடையாது. எல்லாமே புதுசு புதுசா இருந்துச்சு. ரொம்பவே ஆடியன்ஸ ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பயங்கர கூஸ்பம் மொமெண்ட்ஸா இருந்தது அவருடைய மியூசிக். சரி, ஓஜி படத்தோடைய பாசிட்டிவ்ஸ்லாம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். ஓஜி படத்தோட நெகட்டிவ்ஸ்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஓஜி படத்தோடைய மிகப்பெரிய நெகட்டிவா நான் பார்க்கிறது இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தது. ஏன்னா படம் முழுக்க 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 வன்முறை காட்சிகள் மட்டும்தான் இந்த படம் முழுக்க இருக்கிறதுனால இந்த படத்துக்கு இதனாலதான் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த படத்துல கதை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கேஜிஎஃப் மாதிரி ஒரு திரைப்படம் பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமாவா அது இருந்துச்சு. அதுல ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதையை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதனால அந்த கதாநாயகனை ஒரு ஆதர்ச நாயகனா எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனா பவன் கல்யாண் இந்த படத்துல ஒரு ஆதர்ச நாயகனா கொண்டாடக்கூடிய கதை அம்சம் இந்த படத்துல இல்லாதது ரொம்பவே துரதிருஷ்டவசமானதுன்னு தான் சொல்லுவேன். அவர் தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு, தன்னுடைய மக்களுக்கு இது மாதிரியான வன்முறை நிறைந்த ஐடியாலஜி கொண்ட திரைப்படங்கள்ல நடிக்கிறத தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரஜினிகாந்த், கமல், அஜித், விஜய், பவன் கல்யாண் இப்படி மக்கள் உங்களை ஆதர்ச நாயகனா கொண்டாடிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியான படங்கள்ல நடிப்பதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ரஜினி, விஜய், அஜித் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. அதே மாதிரிதான் உங்களுக்கும் தெலுங்குல இருக்கு, ஈவன் தமிழ்நாட்டுல கூட இருக்கு. சோ உங்களை பார்த்து அப்படியே செய்யக்கூடிய உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க ஒரு சரியான முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களை விடுங்க, ஆனா நீங்க வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கையில எதை வேணா நடிக்கலாம், எதை வேணா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறு. இந்த படத்துக்கு நீங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்து 18 வயது கீழே உள்ளவங்க படத்துக்கு வராம நீங்க காப்பாத்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது பிறகு தியேட்டருக்கு போய் பார்த்தா என்ன, வீட்டுல பார்த்தா என்ன, ஈவன் குழந்தைங்க தியேட்டர்ல பாக்குறத விட வீட்டுல தான் ஈஸியா அக்சஸ் பண்ணுவாங்க. சோ இந்த படக்குழுவுக்கு இந்த வன்முறை நிறைந்த காட்சிகள், அதாவது ஒரு காட்சி வரும் 10 தலைகள் துண்டு துண்டா வந்து விழுவும், அந்த மாதிரியான காட்சிகளை நீக்கிட்டு ஓடிடில ரிலீஸ் பண்ணீங்கன்னா, ஒரு வன்முறை காட்சிகளை குறைச்சு ரீஎடிட் பண்ணி இதை ஓடிடில ரிலீஸ் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு ஓஜி திரைப்படத்தோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்தோட ரிவ்யூல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.